ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு எலக்ட்ரிக் பிளெண்டர், ஹேண்ட் சாப்பர், அப்படி இல்லைனா மிக்சர் ஜார் எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதை யூஸ் பண்ணாலுமே உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். பிளெண்டர்லேயும் பிளேட்லேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் மிக்சர் ஜார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் ஃபுல்லாக வந்து பிளேட்லேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்கும். சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன். அதில் 3/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயும் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. அளந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். 2 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக பிசைஞ்சு வந்துடும். மிக்சர் ஜார் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர், சாப்பர் எது யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான எல்லா பொருளையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. அந்த மூடியிலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சுத்தம் போது மேலே ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பிளேட்லேயும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக பிசைஞ்சு எடுத்துடலாம். பாத்திரத்துலேயும் கையிலையும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் மாவு பிசையறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். அதனால் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். ரொம்ப க்ளீனாக இருக்குது. வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு பிசையறதுக்கு சோம்பேறித்தனப்படுறவங்களுக்கும் இல்லைனா ரொம்ப சட்டுன்னு குயிக்காக ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா பிரட்டி எடுங்க போதும். மாவு பிசைகிற வேலை 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். பாத்திரத்துலேயும் கையிலையும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது. வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் போதே அதோடைய சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 கப் அளவுக்கு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றா போல் வாட்டரை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றா போல் வாட்டருடைய குவான்டிட்டியை அதிகமாக்கிக்கோங்க. கெஸ்ட்டுங்க அதிகமாக வர டைமில் கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு மீடியம் சைஸில் உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மேல் மாவு தூவிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் வேக வைக்கும் போது அப்படியே கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். எடுக்கும் போது உடஞ்சி போயிடும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா சரியாக வேகாது. அதனால் மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திரட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அகலமாக ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கொதிச்சு பபிள்ஸ் வர அளவுக்கு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். திரட்டி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை 1 பை 1 உள்ளே போட்டு ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலேயும் நல்லா வெந்து கிடைக்கும். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். திரட்டி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வேக வச்சு எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சமாக மேலால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். மாவு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆறுறதுக்கு முன்னாடியே சூடாக இருக்கும் போது கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிட்டு சரியாக வராது. இந்த மாதிரி பீட்சா கட்டர் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த கட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்க்கும் போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்னன்னு. இது நூடுல்ஸ் தாங்க. வீட்டிலேயே வந்து ஹோம்மேட் நூடுல்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க.
இத செஞ்சுட்டு இன்ஸ்டன்ட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி, கொஞ்சமா நிழல்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. வெயில்ல காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நிழல்லயே காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா டைட்டா ஸ்டோர் பண்ணிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பல்லாம் தேவையோ அப்பல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெசிபிய நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப நான் இத உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா செஞ்சு காட்டப் போறேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இப்ப இத செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய் இது 2த்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த பொருள் எல்லாமே சேர்க்கணும். நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்த இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இதில கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கேரட், கொஞ்சமா பீன்ஸ், கொஞ்சமா கேப்சிகம் நல்லா நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னா நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா கிரன்ச்சியா இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா முட்டைகோஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே முட்டைகோஸ முதல்லயே வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நல்லா கிரன்ச்சியா இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அந்த காய்கறிகள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா முட்டைகோஸ் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்போல பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே நூடுல்ஸ் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது வீட்டு மசாலா ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், தனியா தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நூடுல்ஸ்ல இருக்கிற அந்த மசாலாவும் கூடவே கொஞ்சமா கறி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நூடுல்ஸில் கிடைக்கிற எக்ஸாக்ட்டா அதே டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட உடையாம நல்லா அழகா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா ஜல்லிக்கரண்டி அப்படி இல்லைனா தோசை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட உடையாம அழகா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நல்லா வேகும். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டொமேட்டோ கெட்சப் இல்ல அப்படின்னா, இத சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, அதுக்கு பதிலா தக்காளிய நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு, தோல் உரிச்சுட்டு, அத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அத கொஞ்சமா ஆயில் ஊத்தி ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே சுகர், சால்ட், கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்ல அப்படின்னா, அதுக்கு பதிலா வினிகர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திக் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத கூட நீங்க இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வீட்லயே ரெடி பண்ணிட்டு, அத நீங்க ஆட் பண்ணாலுமே டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஒரு டேஸ்ட் கிடைக்குதோ எக்ஸாக்ட்டா அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். கடைசியா கொஞ்சமா சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ஹோம்மேடா இந்த மாதிரி வீட் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குற நூடுல்ஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி செஞ்சு கொடுக்குறத விட ஹெல்த்தியாக வீட்லேயே இந்த மாதிரி ஹோம்மேட் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கடையில் நூடுல்ஸ் வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் சொன்ன மாதிரி நிழலில் காய வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை விரும்பி சாப்பிட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படும் போது டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். எனக்கும் என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.